அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு காலை வணக்கம் சொல்லலாமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சவுண்ட் இல்லையே, காலை டிஃபன் பாதியா சாப்பிட நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து ராமநாதபுரம் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான சுறுசுறுப்பானவங்க கேள்விப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கி, ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன், ஏபிஜே விஐபி குளோபல், த சாமானியன் குரல் மாத இதழ் இணைந்து இந்தியாவின் ஆன்மீக மண்டலமான சமூக நல்லிணத்துக்கு உதாரணமான, மனிதநேயத்துக்கு உதாரணமான, மக்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்து சிறப்பாக தொழில் வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கும் நமது சிறப்பு வாய்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நமது ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனின் ஏபிஜே விஐபி குளோபல் விருது சமூக நல்லிணக்கம் கலாச்சாரம் தொழில் வளர்ச்சி திருவிழாவை நமது நிறுவனம் நடத்துவது இன்னைக்கு நாங்க பெருமகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு வந்து இந்த விருது திருவிழாவில் தலைமை முன்னிலை மற்ற விருந்தினர் எல்லாருமே என்னோட சிஇஓ டாக்டர் லட்சுமி பிரபா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அறிமுகப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு நிறைய கெஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் டீப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள். அதை நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே டைனமிக்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவின் பாரத தேசத்தின் தலைவர் பாரத பிரதமர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இன்னைக்கு மதுரைக்கு வர்றாங்க. உங்களுக்கு அவங்க பிரச்சாரமும் அவங்களோட மாநாடும் சிறப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரும் சார்பாக வந்து பார்த்தா ஒரு வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா நன்றி. அதாவது நம்ம அமைப்பை பத்தி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிட்டு நான் உள்ள போயிடுறேன். உங்களுக்கு வந்து என்னோட பேர் டாக்டர் ஏபிகே சலீம். உங்களுக்கு இந்த நிறுவனத்தோட நிறுவனர் ரெண்டு தலைவர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா ஃபுல்லா வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த தொழில வர லாபத்தை வந்து பாத்தீங்கன்னா என் குடும்பத்துக்கோ இல்ல என் வீட்டுக்கோ என் சொந்த பந்தங்களுக்கு மட்டுமே வச்சுக்க கூடாது அப்படிங்கறத வந்து பார்த்தா நான் ஆரம்பத்துல இருந்து தொழில் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரையும் வந்து பார்த்தா உறுதியோட செயல்பட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நான் சம்பாதிக்கிறத என்ன சார்ந்த மக்கள், என்னோட ஏரியால இருக்கிற மக்கள், என்னோட ஊர்ல இருக்கிற மக்கள், என்னோட மாநிலத்தில் இருக்கிற மக்கள், என்னோட நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாத்துலயும் வந்து பார்த்தா இணைஞ்சு அவங்களுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருந்தா கூட அதுல வர லாபத்தை எடுத்து பெரும் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காகவும் நலத்திட்டங்களுக்காகவும் மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரை செலவு பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னதான் நம்ம செலவு பண்ணாலும் இன்னைக்கு நிறைய ஜாம்பவான்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
அவங்க எல்லாருமே பல வருஷமா தொழிலும் பண்ணிட்டு இருப்பீங்க, சேவைகளும் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அவங்கவுங்க துறை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஜாமான் உங்களுக்கு வந்து இங்க கல்வியில வந்திருக்கீங்க, மருத்துவத்துல வந்திருக்கீங்க, ஆன்மீகத்துல வந்திருக்கீங்க, சேவையில வந்திருக்கீங்க, தொழில வந்திருக்கீங்க, விவசாயத்துல வந்திருக்கீங்க, எல்லா துறையுமே வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து. அப்ப என்னன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பல வருஷமா 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நலத்திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு வந்து. அந்த பண்ணிக்கிட்டு இருந்தா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க நான் வாழ்ற சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவையும் சேர்த்து தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேவை சார்ந்த மக்களை உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சு கொடுத்தவங்களுக்கு வந்து அவங்கள ஒரு நல்ல இடத்துல வச்சு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருட காலமாக உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமைப்பின் சார்பாக ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் விருது கலாச்சாரம் சமூக நல்லிணக்கம் தொழில் வளர்ச்சி திருவிழா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா உங்களுக்கு மக்களுக்கு நம்ம என்னதான் நலத்திட்டங்களை கொடுத்தாலும் ஒண்ணு அந்த ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும், இல்ல ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆகும், ஒரு மாசத்துக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. வருஷம் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பொருளாதார ரீதியா மேல வரணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அவங்க தற்சார்பு பொருளாதாரத்துல உருவாக்கின மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்க முடியும். நீங்க மீனை பிடிச்சு கொடுக்கறதோட வந்து பாத்தீங்கன்னா மீனை பிடிக்க கத்து கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ண முடியும் உங்களுக்கு. இந்த மக்களை பொருளாதார ரீதியா மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற மெயின் நோக்கம் தான் உங்களுக்கு. அதுக்கு நம்மளோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோட இணைஞ்சு அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏட்டு விஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமூக சேவை பண்ற அமைப்புகளுக்கு எல்லாருமே இங்க ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் எந்தவித பாகுபாடும் பாக்குறது இல்லை உங்களுக்கு. ஜாதி மொழி இனம் மொழி இடம் பொருள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லைகள் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வரையறுக்கிறது கிடையாது உங்களுக்கு. எங்களுக்கு எல்லா மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா யார்கிட்டையும் நாங்க எந்த வேற்றுமை பார்க்கறது இல்ல. நீங்க வேற்றுமை பார்க்க வந்தோம் அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கி போயிடும் உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடு இல்லாத வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதி சமூக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத பாகுபாடு இல்லாம உங்களுக்கு ஒற்றுமையோடும் சமூக நிலையத்தோட மரியாதையோடும் என்னைக்கு நம்ம செயல்படுறோமோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் முன்னேற முடியும், வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் முன்னேற முடியும், நம்ம மாநிலம் நாடு வந்து பாத்தீங்கன்னா முன்னேற முடியும் அப்படிங்கறத நாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொள்கை கோட்பாடாவே கொண்டு செயல்படுறோம் உங்களுக்கு. இந்த நல்ல தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சொல்லிடுறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நம்ம மெயின் நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட 38 மாவட்டங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1 ஏக்கர் இடம் வாங்கி அங்க அமுத சுரப்பி ஏபிஜே உணவு வங்கின்னு சொல்லி நம்ம தொண்டு நிறுவனம் சொந்த கட்டணம் கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கடந்த 5 வருஷமா உலகம் ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதரவு இல்லாத மக்கள் உலகம் ஃபுல்லா எங்க இருந்து வந்தாலும் சரி 24 மணி நேரம் அன்னதானம் கொடுக்கிற ஒரு அன்னச்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குறோம் உங்களுக்கு. எதுக்கு முதல்ல அன்னச்சத்திரம் உருவாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்திருப்பீங்க பல வருஷம் உங்களுக்கு. எந்த மக்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தா தான் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறதே முதல்ல வந்து பார்த்தா காதை கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. சும்மா வாங்க நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம், என்ன நல்ல திட்டங்கள் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னா இன்னைக்கு கேட்கறதுக்கு யாருமே வந்து பார்த்தா ரெடியா கிடையாது உங்களுக்கு. அப்போ ஒரு அன்னச்சத்திரம் கொடுக்கும் போது அங்க ஏதோ ஒரு நடக்குது, அங்க வருவாங்க உங்களுக்கு. அவங்ககிட்ட உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா எதனால இந்த சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கல, இந்த சாப்பாடு கிடைக்காததுக்கு யாரு காரணம்? நீங்க காரணமா, உங்க குடும்பம் காரணமா, உங்க சமூகம் காரணமா, இல்ல இந்த ஊரு காரணமா, இல்ல இந்த மாநில காரணமா, வந்து பாத்தீங்கன்னா அரசு நிர்வாகம் காரணமா? இப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா படிச்ச படிக்காத பிள்ளைகளுக்கு ரெகுலரா சுயதொழில் பயிற்சி கத்து கொடுத்து அவங்களும் அவங்க சொந்த கால நின்று சம்பாதிக்க வைக்கிறது இந்த ப்ராஜெக்டோட மெயின் அஜெண்டாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு முன்னெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைம் மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம். நம்ம அமைப்பு ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் எப்பயுமே ஷார்ட் டைம் எப்பயுமே பண்றது இல்ல, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா லாங் டைம் மிஷன் தான் நம்ம எடுக்கிறோம் உங்களுக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் உங்களுக்கு. இதுக்கு நாங்க ஒரு ஆள் மட்டும் முன்னெடுத்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும், ரொம்ப மாதம் வருடங்கள் எடுக்கும் உங்களுக்கு. அப்ப ஏற்கனவே எல்லா துறையிலையும் உங்க மாதிரி வந்து லெஜெண்ட் ஜாம்பவான்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. உங்ககிட்ட ஒரு செயல் திட்டம் இருக்கும், உங்ககிட்ட ஒரு நோக்கம் இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்களும் நல்ல நோக்கத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. நாங்களும் அந்த நல்ல நோக்கம் தான் பண்றோம். 2 பேரும் இணைஞ்சு பண்ணும்போது முன்னேற்ற திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவாக்க முடியும் உங்களுக்கு. இந்த மக்களுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்கி அவங்க பொருளாதார ரீதியா மேல கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் உங்களுக்கு. அதனால ஜனவரியில இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம விருது திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா போன ஜனவரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 14 மாநிலத்துல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகிராம் இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிக்கிறோம் உங்களுக்கு.
அதுவும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியால நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், ஸ்ரீலங்கால ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், தாய்லாந்துல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு வந்து டிராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய மாவட்டங்களுக்கு டிராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நாங்க டிராவல் பண்றதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த நாடுகள்ல, எந்தெந்த ஊர்கள்ல, எந்தெந்த மாவட்டங்கள்ல, எந்தெந்த மாநிலங்கள்ல மக்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி வந்து உபயோகப்படுத்தலாம். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த விருது திருவிழா வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த விழாவை வந்து இன்னைக்கு முன்னிலையேற்று நடத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைப்போட மெயின் தூண் உங்களுக்கு வந்து. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சமூக சேவைக்காகவும் நல்லிணக்கத்துக்காகவும் மனித நேயத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்நாள் எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சு உங்களுக்கு எல்லாவித மக்களோட எந்தவித பாகுபாடு இல்லாம உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கு. ரெண்டாவது நாங்க எங்க ப்ரோக்ராம் வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து முதல் ஆதரவை வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர் உங்களுக்கு வந்து. ரெண்டாவது எல்லா துறையும் சார்ந்து எங்கெல்லாம் வந்து சிறந்த மக்கள் இருக்காங்களோ அவங்களை ரெக்கமெண்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே ஒரு முன்னாடி நிக்கிறார் உங்களுக்கு வந்து. எங்க அமைப்போட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் பில்லர் சொல்லலாம் உங்களுக்கு. எங்க அன்புக்குரிய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் சோசு தமிழியன் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விழாவின் சார்பாக வந்து முன்னிலையேற்று நடத்துறதுக்கு வருக வருக என்ற பத்திரம் வந்து வரவேற்கிறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து. அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து தன் வாழ்நாள்ல எந்த வித சமரசமும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 101 வயது வரையும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து இந்திய தேசம் சுதந்திரம் அடையணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான ஜெயில் தண்டனை அனுபவிச்சு உங்களுக்கு வந்து தன்னோட கொள்கைகளை வந்து பாத்தீங்கன்னா எந்தவித மாறுபாடும் வந்து கொள்ளாம உங்களுக்கு வந்து ஜாதி ஒழிப்புக்கு, வறுமை ஒழிப்புக்கு, அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 101 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்நாள் அர்ப்பணிச்சவங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மறைந்த நமது அருமை சகோதரர் பாசத்துக்குரிய தோழர் உங்களுக்கு வந்து திரு ஆர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விழால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அஞ்சலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். இன்னொரு சொல்லிடுறேன் உங்களுக்கு, உலக நாடுகள் தலைவர்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இயலாமையும் நிறைய பேர் தன்னோட இயலாமை, தன்னோட சுயநலம், தன்னுடைய அதிகார பசிக்காக தேவையில்லாத போர்களை உருவாக்கி சாமானிய மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா விவரம் இல்லாத வந்து பாத்தீங்க சரி எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யாருக்கும் எந்த துரோகம் செய்யாத மக்களை வந்து பாத்தீங்கன்னா லட்சமா வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கொன்று குமிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களின் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் எஞ்சி நின்று வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் கேட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒரு மௌன அஞ்சலி செலுத்தணும். நன்றி நன்றி.